வெல்கம் டு ரைடோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது TVS Xpod ஹெல்மெட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான். வாங்க இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். சுற்றி பார்த்தோம்னா இதோ இங்கே ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க, ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்கப்பா, ஸ்பாய்லரு அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இதை இப்போ பிரிக்கலாம். பாடுறா டீசெண்டாலாம் தூக்கினா வேலைக்கு ஆகாதுங்க நமக்குலாம். இல்லீகல் என்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வந்துருக்குது, பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தாதீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டப்பா நில்லு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஹெல்மெட்டு. அது வந்து ஒரு ஸ்லிங் பேக் லைக் ஒரு கவரோட தராங்க. இப்போ இது ஓப்பன் பண்ண போகிறோம். பேகத்துக்கு வரோம் போட்டோம். ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிப்போங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருக்காங்க. மெர்க்குரி வைசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பகலில் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ரேசிங் ஃபீல் மாதிரி அடி கெத்தாக சூப்பராக இருக்கும். அண்ட் ஈவினிங் வரைக்கும் அது ஓகே தான், பட் நைட்க்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. டீஃபால்ட்டாக மெர்க்குரி வைசர் தான் வரும். இதோட ஓவரால் லுக் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேட் பிளாக், அதில் மேட் ரெட் ஸ்டிக்கரிங், அங்கங்கே கிரே டெக்ஸ்சர்ஸ் பார்க்க ரொம்ப 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 ப்ரீமியமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா Xpod அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு வென்டிலேஷன், கீழே ஒரு வென்டிலேஷன், மெர்க்குரி வைசர் இருக்குது. வைசர் திறக்கிறது கூட சைடில் வந்து சும்மா இந்த ரெண்டு விரலும் பிடிச்சிக்கலாங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இன்னொரு வைசர் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இங்கே வந்து நம்ம மூச்சு காற்று வந்து தேவையில்லாமல் டம்முன்னு போகாமல் இருக்கவோ இல்லை தூசி படாமல் இருக்கவோ இங்கே ஒரு டிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. கரெக்டான டேர்ம் எனக்கு தெரியல. டிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லரில் என்னென்னா எக்ஸாஸ்ட் வென்டிலேஷன், இங்கே உள்ளுக்குள்ளே போகிற காற்று இங்கே பூந்து சுவங்கின்னு இந்த பக்கம் போயிடும். ஸோ தலை அப்படி கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ISI அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்கள்ல அது கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து டாட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. does not provide any additional protection to chin from impacts. அதாவது அடிபட்டுச்சுன்னா தாவாங்கட்டைக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு 1400G, அதாவது 1400 கிராம், 1 கிலோ 400 கிராம். இங்கே வந்து டபுள் ட்ரீ அந்த ஸ்ட்ராப் இருக்கும்ல அது கொடுக்கல, குயிக் ரிலீஸ் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள். இந்த ஹெல்மெட் பொறுத்த வரைக்கும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. இது அனாவசியம் தான், தூக்கி போட்டுருக்க வழக்கம் போல். நல்ல குஷனிங் இருக்குது. இந்த இடத்துல வந்து அது டஸ்ட் டிஃப்ளெக்டரா விண்ட் டிஃப்ளெக்டர் வாட் எவர் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரிமூவபிள் தான். இது போட்டுக்கிறது நல்லதுங்க, ஏன்னா கீழேருந்து புகையோ தூசியோ லைக் மேலே ஏறாமல் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் காட்டினா எனக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த பக்கம் பார்த்து சொல்கிறேன். உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்கில் தான் வந்து குஷனிங் கொடுத்துருக்காங்க. டிசைனு நல்ல குஷனாக தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து எல்லுன்னு சொல்லி சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும்னா சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை விட்டால் ஒரு ஓட்டை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்டர்காமோ இல்லை ஸ்பீக்கர் பாக்கெட்ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நான் ஹெட்செட்டை மட்டும் சும்மா வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். சில ஹெல்மெட்லாம் போட்டோம் அப்படின்னா ஹெட்செட் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு காதை போட்டு அமுக்கிற மாதிரியே. இது ஃபீல் ஃப்ரீயாக இருக்குங்க. லைக் அது ரொம்ப குட்டியாக கூட இல்லை, லைக் நான் இந்த சைஸில் நல்லா ஒரு 10 ரூபா காயின் 4 காயினை சேர்த்து வச்சா கூட அந்த இடத்துல இங்கே வைக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி சைஸில் நீங்கள் இன்டர்காம் ஸ்பீக்கர் இருந்தால் கூட தாராளமாக வைக்கலாம். லைக் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விண்ட் டிஃப்ளெக்டர் இருக்குது. இந்த என்னோடய மூக்கு வரைக்கும், லைக் மூக்கு வரைக்குமே இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கார்ட் பண்ணுது. மூக்கை வந்து தனியாக இந்த டிஃப்ளெக்டர் கார்ட் பண்ணுது. ஸோ தட் இது ரொம்ப ரொம்ப நல்ல மூவ். எனக்கு விஷன் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வைசர் எடுத்துட்டேன். என்னோடய விஷன் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஸ்டட் நிஞ்சா 3Dயை விட எனக்கு ஒரு பெட்டர் விஷன் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. அதில் வந்து எனக்கு இந்த இடத்தோட பில்லர்ஸ் முடிஞ்சிருக்கும், இந்த பில்லர்ஸ் சைடு வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடம் மட்டும் தாங்க எனக்கு ஓப்பனில் இருக்குது, மற்ற எல்லாம் நல்லா க்ளோஸ்டாக இருக்குது. பின்னாடி போகிறோமோ அந்த வரைக்கும் குட், இட்ஸ் குட். ஆக்சுவலாக சைடு லுக் பாருங்கள், இதெல்லாம் பரவாயில்ல. வாங்கின அன்றைக்கும் இப்படி தான் அங்கே வாங்கி மண்டையில் மாட்டி பார்த்துட்டு குதித்து பார்த்து நடந்து பார்த்தோன்னா டார்ச்சர் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை 2 திட்டணுன்னா கூட 2 திட்டி விட்டுருங்க. இது உங்கள் உதயவன் ஃப்ரம் ரைடோகிராஃபி.